இந்த உரியில பண்றோம். இதுக்கு அந்த உரி கயிறு வந்து இதுக்குன்னே நம்ம வந்து முதல்லயே நிரந்தரமாக பயன்படுத்தக்கூடிய உரியை தயார் பண்ணிக்கிறது நல்லது. பழைய நைலான் கயிறை பயன்படுத்துவதை விட இந்த மாதிரி மீன்பிடி வலைக்கு பயன்படுத்தும் சிந்தட்டிக் ரோப் என்ற கயிறை பயன்படுத்தும் போது நீண்ட நாள், அதாவது குறைந்தது 10 வருஷங்களுக்கு மேலாக இது பயன்படும். இந்த உரிகள் வந்து ஒரு முடிச்சுக்கு முடிச்சு 15 அங்குல இடைவெளியில் 5 முடிச்சு போட்டுட்டோம்னா நம்ம வந்து ஒரு உரியில் வந்து 5 படுக்கைகள் வைக்கலாம். 4 முதல் 5 படுக்கைகள் வைக்கக்கூடிய அளவுக்கு நம்ம உரியை தயார் செய்து கொள்ளலாம். படுக்கையை வைத்த பின்பு முதலில் விதை பரவும் வரை நமக்கு, அதாவது ரூம் டெம்பரேச்சர், அதாவது அந்த குடியில் உள்ள சாதாரண சூழ்நிலையே வந்து விதை பரவிடும். அதன் பின்பு முழுமையான அளவுக்கு இந்த மாதிரி படிப்படியாக ஒவ்வொரு நாளும் அந்த காளான் மைசிலியம் படிப்படியாக அந்த வைக்கோல் பரவி முழுமையான அளவுக்கு வெண்மையான நிறம் கிட்டத்தட்ட வந்து ஒரு 25 நாளில் முழுமையான வளர்ச்சியை அடைஞ்சிடும். அதன் பின்பு வந்து காளான் மொட்டுகள் வர ஆரம்பிக்கும். இப்போது நாம் வந்து காளான் உற்பத்திக்கு தயாரான ஒரு குடியில் நம்ம பார்க்குறோம். இதில் வந்து முக்கியமாக நம்ம ஏற்படுத்தக்கூடியது குளிர்ந்த நீரை கொண்டு இந்த சணல் கோணியை அடிக்கடி நனைப்பதன் மூலம் நம்ம வந்து அந்த தேவையான சீதோஷ்ண நிலையும், அதாவது 28 டிகிரியும் ஈரப்பதம் 85% ஏற்படுத்தலாம். நம்ம வந்து நேரடியாக தண்ணீரை வந்து படுக்கைகள் மேலே தெளிக்காமல் இப்படி சுற்றுப்புறத்தில் மட்டும் ஈரப்பதத்தை ஏற்படுத்தி கொடுத்தா படுக்கைகள் வீணாகாமல் முழுமையான அளவு காளான் உற்பத்தியில் ஈடுபடலாம். மேலும் தரமான காளானை உற்பத்தி செய்யலாம். இது எங்கள் அனுபவத்தில் நாங்கள் அனுபவ ரீதியாக கண்ட உண்மை. அதாவது இந்த ஒரு 500 சதுர அடி அளவுள்ள குடில அமைக்கிறதுக்கு நம்ம வந்து இந்த தண்ணீர் வசதி ஏற்படுறதுக்கு சுமார் ஒரு 1000 ரூபாய் செலவு பண்ணாலே போதும். ஒரு ஓவர் டேங்க் வைக்கிறோம். அதில் வந்து ஒரு 3/4 இன்ச்சு பைப் அங்கே வந்து கொண்டு வந்து, அதாவது ஒரு இன்ச்சுக்கு ஒரு துளை மூலம், அதாவது அந்த துளையிடும் சைஸ் வந்து 1 mm சைஸில் நமக்கு விட்டு கிடைக்குது. அது மூலம் சிறு சிறு துளைகளாக இடும்போது நீண்ட தூரம், அதாவது ஒரு தடவை நம்ம பார்த்தோம்னா குறைஞ்சபட்சம் ஒரு 50 அடி தூரம் இந்த தண்ணீர் வந்து போகும். அடுத்தது இன்னொரு பக்கம் இதை திருப்பும் போது இன்னொரு 50 பக்கம், அதாவது ஒரு 100 அடி நீள அளவுக்கு நம்ம இந்த தண்ணீரை நனைக்கிறதுக்கான அமைப்பை ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம ஏற்படுத்திக்கலாம். இதை 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை நம்ம தண்ணீரை நனைக்கும் போது அந்த காற்றில் ஈரப்பதமும் சீதோஷ்ணையும் ஒரே சீராக வச்சுருந்தா காளானில் முழுமையான அளவு உற்பத்தி நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம முழுசும் விதை பரவனை நம்ம இப்போ காளான் குடியில் இருக்கிறோம். இப்போ படுக்கையில் சுமார் ஒரு 25 நாளில் நம்ம வைத்த படுக்கையானது முழுசும் விதை பரவி இதை வெண்மை நிறமாக மாறிடும். அடுத்து இதை மாதிரி மொட்டுக்கள் இந்த மாதிரி வர ஆரம்பிச்சிடும். இந்த மொட்டுக்கள் நம்ம தோன்றி 3 நாட்களில் காளான் முழுமையான அளவு வளர்ந்துடும். அதாவது இந்த அளவுக்கு இந்த முழுமையான அளவு காளான் வந்து இந்த இதை விரிஞ்சு இப்படி நிற்கிற ஸ்டேஜில் நம்ம பறிச்சிடணும். இதுக்கப்புறம் நம்ம காளான் தாழ்த்தி பறிக்கும் போது காளான் வந்து கெட்டு போக ஆரம்பிச்சிடும். அதாவது பறிக்க வேண்டிய நேரத்தில் காளானை பறித்து நம்ம பாதுகாப்பாக வச்சுருந்தோம்னா 3 நாள் 4 நாள் கூட கெடாமல் வச்சுருக்கலாம். இந்த காளானை வந்து நம்ம வந்து அப்படியே பிடிச்சி இழுக்காமல் இப்படி லேசாக ட்விஸ்ட் பண்ண மாதிரி, அதாவது முறுக்கிற மாதிரி எடுத்தாலே போதுமானது. காளானை வந்து அறுவடை பண்ணிடலாம். அறுவடைக்கு தயாரானது இந்த மாதிரி முழு அளவு வளர்ச்சியானது அறுவடைக்கு தயாரான காளான். இந்த மொட்டிலேருந்து தெரிந்த 3ஆவது நாள் இந்த அளவுக்கு நம்ம வளர்ந்துடும். இப்போ நம்ம வந்து காளானை அறுவடை பண்ணி அதை எப்படி நம்ம வந்து விற்பனைக்கு அனுப்புகிறோன்றதை பார்க்கலாம். இதை பேக் பண்ணும்போது இதுக்கான பேக்கிங் கவர் வந்து நான் படுக்கை கவர் வந்து 12க்கு 24 நைஸுன்னு சொன்னேன். இது வந்து 8க்கு 9 திக்கு, அதாவது திக்கான கவர் 8க்கு 9ன்ற அளவில் திக்கான கவரில் நம்ம இது மாதிரி துண்டு செய்த காளானை போட்டு நிரப்புறோம். பேக் செய்யும்போது காளானுடைய முன்புறம் வெளியே திரும்படி பேக் பண்ணுறது இன்னும் பார்வையை கொடுக்கும். இப்போ நம்ம வந்து 200 கிராம் அளவில் இலை போட போகிறோம். இப்போ அதான் இலை போடும்போது சூடாக நாங்கள் வந்து எங்கள் பொறுத்த வரைக்கும் கூடுதலாக 205 to 210 கிராம் இருக்கிற அளவுக்கு நம்ம இலையை போடுறோம். அடுத்து நம்ம இந்த பாக்கெட்டை வந்து நம்ம சீல் வைக்கிறோம். காளான் வந்து விற்பனைக்கு தயாராக இருக்குது. இயற்கை முறையில் பணப்பயிர்கள் சாகுபடி செய்வது குறித்து
நாளை நிகழ்ச்சியில் கூறுகிறார் விழுப்புரம் மாவட்டம் சேஷனூர் திரு தயாளன் அவர்கள்.